இந்த ஆம்பளைங்களை பற்றி நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஏன் தெரியுமா? கிரிக்கெட்டை பற்றி தெரியுது, ஃபினான்ஷியல் பற்றி தெரியுது, டெலிமார்க்கெட்டிங்கில் பற்றி தெரியுது, ஏதாவது புதுசாக பாடம் ரிலீஸ் ஆனால் தெரியுது, வெளி உலகெல்லாம் தெரியுது. ஆனால் அந்த பொம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல. ஏன்? வீட்டுக்குள்ளே நைட் என்ன சமைக்கலாம், அடுத்து அவங்களுக்கு பிடிச்சது என்ன சமைக்கலாம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நம்ம சமைக்கலாம், நாளைக்கு என்ன சமைக்கலாம், இன்றைக்கி இந்த வேலை இருக்குது, இன்றைக்கி அவருக்கு வந்து இந்த வேலை நம்ம பண்ணி கொடுக்கணும், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணி தருது, இதுக்குள்ளேயே நம்ம வட்டம் போயிடுது. இதில் எங்கே போய் வெளி உலகம் தெரிஞ்சுக்கிறது? வீட்டில் இருக்கிற வேலையே நமக்கு கரெக்டாக இருக்குது. யோசித்து பிரெயினெல்லாம் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. அந்தளவுக்கு என்ன, அதனால சீக்கிரம் அது ஒரு ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பொண்ணுங்க தான் அதிகம் லூஸ் ஆகிறது. சொல்கிறது, ப்ளேம் பண்ணுறது, இந்த மீம்ஸ் போடுறதுலாம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க. ஆனால் பொண்ணுங்க உலகம் ரொம்ப சின்னது. வீட்டுக்குள்ளேயே அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு, மாமியாருக்கு என்ன பண்ணலான்னே போயிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் வெளி உலகம் நமக்கு தெரியறதில்ல. ஆம்பளைங்க வெளியே சுற்றுறாங்க, அதனால் தெரியுது. வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? சாம்பாரில் எவ்வளோ உப்பு போடணும்னு தெரியுமா? மஞ்சத்தூள் எவ்வளோ போடணும்னு தெரியுமா? கடுகு ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு போடணுமான்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். ஸோ எதில் யார் கெட்டிக்காரங்களோ அதில் அவங்கவுங்க கெட்டிக்காரங்க. இருந்தாலும் அப்டேட்லேயே தான் இருக்கிறாங்க ஆம்பளைங்க. நம்ம அப்படிலாம் இல்லை. சீரியல் பார்த்தோமா, அதை பார்த்து அழுகாமா, சமைச்சோமா, முடிச்சோமா அப்படின்ட்டு இருக்கிறோம். ஓகே, பாய்.